ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நான்வெஜ் சமையலுக்கு ஏற்ற மாதிரி ஹோம்மேட் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா அரைக்க நம்ம எல்லா மசாலாவையும் அளந்து தான் எடுத்துக்கணும். இந்த 2 ஸ்பூனும் பார்த்திங்களன்னா ஒரே அளவில் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்பூன் வேணும்னாலும் யூஸ் பண்ணி அளந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்ச அப்புறமா பேனு இல்லைன்னா கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன். தனியா சேர்த்த அப்புறமா 4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்த அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, அதுக்கடுத்து ஒரு 5 ஏலக்காய், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நான் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா, சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எல்லா மசாலாவையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அதிகமாக ஃப்ரை பண்ண வேணாம். அதிகமாக ஃப்ரை பண்ணோம்னா மசாலாவோட ஃப்ளேவர் மாறிடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ண அப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா குழம்புக்கான காரத்துக்கு கிடையாது, ஒரு மசாலாவுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதனால் இந்த 4 காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்த அப்புறமா கடைசியாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்த அப்புறமா ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்ச அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை எந்த அளவில் நம்ம சேர்த்துக்கலான்னா, 1/2 கேஜி சிக்கன் குழம்பு செய்கிறப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சப்போஸ் 1 கேஜி சிக்கன் குழம்பு செஞ்சிங்களன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்களன்னா சிக்கன் குழம்புக்கோ இல்லை சிக்கன் ஃப்ரைக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு ஆட் பண்ணுறப்போ சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம மட்டன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமை வச்ச அப்புறமா ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, அதுக்கடுத்து ஒரு அன்னாசி பூ சேர்த்துட்டு இதில் அதுக்கடுத்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்த அப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து அப்புறமா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ண அப்புறமா இதில் ஒரு 4 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த காஞ்சி மிளகாய் பார்த்திங்கன்னா குழம்புக்கான காரத்துக்கு கிடையாது, மசாலாவுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் குழம்புக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்த அப்புறமா ஒரு முறை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்ச அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கும் மட்டன் ஃப்ரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் குழம்புக்கு 1/2 டீஸ்பூனும் 1 கிலோ மட்டன் குழம்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கும் இது சேர்த்து நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். அடுத்தது மீன் குழம்புக்கான மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கான தேவையான மசாலா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3 கிராம்பு, சின்னதாக 2 பட்டை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துட்டு இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவில் அரிசி சேர்க்கறதுனால நம்ம வந்து மீன் குழம்பு செய்கிறப்போ குழம்பு தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு மட்டும் இல்லாமல் புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரக்குழம்புக்கு கூட இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி 2 நிமிஷம் மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ண அப்புறமா இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து அப்புறம் ஒரு முறை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிளேட்டில் எடுத்து வச்ச பிறகு நல்லா ஆற விட்ட அப்புறமா நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவையும் நீங்கள் 1/2 கிலோ மீன் குழம்பு செய்கிறப்போ 1/2 டீஸ்பூனும் 1 கிலோ மீன் குழம்பு செய்கிறப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து செஞ்சிங்களன்னா மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பிரியாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி மசாலா செய்ய நம்மளுக்கு ரொம்பவே கொஞ்சமான மசாலாஸ் தான் தேவைப்படும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்ச அப்புறமா 4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்த அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, அதுக்கடுத்து பார்த்திங்களன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்களன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்களன்னா 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா 4 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காஞ்சி மிளகாய் பார்த்திங்களன்னா பிரியாணிக்கு நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா இதில் நான் மஞ்சத்தூளும் சேர்க்கலை. ஏன்னா நம்ம யூஸ்வலாக பிரியாணி செய்கிறப்போ மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டோம். அதனால் இதில் நான் மஞ்சத்தூள் சேர்க்காமல் இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலாவை பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னா பிரியாணி, அந்த மாதிரி எல்லா டைப் பிரியாணிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சு அப்புறமா நம்ம இதை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா நீங்கள் 1/2 கிலோ பிரியாணி செய்கிறப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கும் 1 கிலோ பிரியாணி செய்கிறப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை எல்லாம் அரைச்சி அப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த மசாலாவை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.